இன்னும் கொஞ்ச நாள் எலெக்ஷன் வரப்போகுது. நம்ம இப்ப டி நகருக்கு வந்திருக்கோம். ஸோ எல்லார்கிட்டையும் போய் நம்ம யாருக்கு ஓட் போட போறாங்கன்னு கேட்க போறோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓட்டு போட போறீங்க? டிவி கேக்குதான் புதுசா வந்திருக்காங்க. சான்ஸ் கொடுங்க. சான்ஸ் கொடுங்க. நீங்க ப்ரோ? அதேதான், டிவி கேட்க வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் ஒரு வாட்டி. நீங்க? அவனும் சேம் டிவி கேதான். டிஎம்கே வரக்கூடாது, அதுக்காக டிஎம்கே வரவே அதுதான், அதுல கன்ஃபார்மா இருக்கும். யாருக்கு ஒரு நாள் கூட்டணி வச்சு டிஎம்கே காலி பண்ணிருக்கான். எங்க வீட்டுக்கார சொல்றவங்க போடுவேன். டிஎம்கே புதுசா வந்தவங்களாம் எப்படிங்க, இவரே வர்றதுக்கே 60 வருஷம் ஆச்சு. புதுசா வந்தவங்களாம் இன்னைக்கு வந்தா எப்படிங்க, வண்டி ஸ்டேரிங்க குத்தா ஓட்டுவாங்களா? கத்தின்னு தானே ஓட்ட முடியும். புதுசா வந்தவங்களாம் இப்பெல்லாம் முடியாதுங்க. இந்த எலெக்ஷன்லாம் முடியாது, சான்ஸே கிடையாது. எடப்பாடியே வராரா இல்லையானே தெரியல. ஸ்டாலின் வந்தாதான் தமிழ்நாட்டே காப்பாற்ற முடியும். புதுசா வந்திருக்காங்க, ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். இப்ப இருக்க ஆட்சி சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இவங்க என்னதான் 1000 ரூபாய் மாசம் மாசம் கொடுத்தாலுமே ஃப்ரீ பஸ் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. 5 ஃப்ரீ பஸ் விடுறாங்க, அதுக்கு பின்னாடியே ஃபுல்லாவே டீலக்ஸ் விடுறாங்க. நாங்க அந்த ஃப்ரீ பஸ்க்காக வெயிட் பண்ணி 7-8 ஆகுது. வீட்டுக்கு பத்தி இப்ப இதுலயே உமன் சேஃப்டி இல்லைன்னு சொல்றாங்கல்ல. புதுசா வரவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். என்ன பண்றாங்க இந்த 5 வருஷம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வேற யாருக்காவது கொடுக்கலான்னு. அவனை வாட்டி நாங்க எங்க வீட்டுக்காரு நாங்கெல்லாம் வச்சு சூரிய கட்சியில இருந்தோம். எங்களுக்கு கட்சி அதான் நாங்க போட்டுருந்தோம். இப்ப எங்க பசங்க என்ன சொல்லுமோ, எங்க வீட்டுக்காரு இல்ல சொல்றத எங்க பசங்க சொல்றத போட்டுருவோம். ஏன் விஜய்க்கு? அவரு இந்த ஆட்சி வந்தா என்ன செய்யறாரு பாக்கலாம் அப்படின்னு புதுசா வர்றாருல, அதனால என்ன பண்றாரு, பெண்களுக்கு பாதுகாப்பு தரேன்னு சொல்லியிருக்காருல, அதனால. மோடி சுத்தம் ஜனநாயக நாட்டுல யாரு வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், ஆரம்பிக்க கூடாதுன்னு சொல்லல. ஒரு கொள்கை கோட்பாடும் இருக்கு. ஒரு பெரிய உச்சந்தட்டு நடிகர், பெரிய நிறைய ஒரு 250 கோடி ரூபாய் வருமானத்தை விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஜய் ஒரு தென்னிந்தியாவில் ஒரு சிறந்த நடிகர். நம்ம அந்த 250 கோடி ரூபாய் நீங்க விட்டுட்டு நீ குடிசையில வாடுற பண்ணையார் மாதிரி பனையூர்ல வாடுனது. உங்களோட ஓட்டு யாருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க.